அச்சுப்பொடி வைத்தியம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தெரப்பேட்டிக் சினிமா எபிசோட் 5ல் நம்ம பார்க்க போகிற படம் வந்து மது சி. நாராயணன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த கும்பலாங்கி நைட்ஸ் அப்படின்ற மலையாள படம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் வந்து கம்ஃபர்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் பார்க்கும்போது தே ஃபீல் லைக் கெட்டிங் அ வார்ம் ஹக் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து நமக்கு தரக்கூடிய அனுபவம் வந்து ரொம்ப குஷனிங்காக இருக்கும். லைக் நம்மளை வந்து நம்மளுடைய சோகங்களை மறக்கடிக்கிற மாதிரியான ஒரு அனுபவமாக இருக்கும் அது. அதனால தான் வந்து சில படங்களை வந்து கம்ஃபர்ட் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தெரப்பேட்டிக் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண 4 படங்களுமே எனக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வை, அதாவது வாட்சிங் தம் ஃபீல்ஸ் லைக் அ வார்ம் ஹக் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கும்பலாங்கி நைட்ஸ் படத்துடைய ஸ்பெஷாலிட்டி, இந்த படம் வந்து ஏன் எனக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது, அண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களில் அந்த படம் பார்க்காம இருக்கிறவங்களுக்கும் இப்போ நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏன் தரும் அப்படின்றத பற்றின ஒரு கலந்துரையாடல் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கும்பலாங்கி நைட்ஸ் படம்னு இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் படத்துக்கான ஒரு இலக்கணமாக எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் த ப்ரொட்டாகனிஸ்ட் மஸ்ட் பி broken, நாட் இன் லைக் சம் ஃபார்ம் ஆர் அனதர். ஹி ஹேஸ் டு பி அ broken பர்சன். மோஸ்ட்லி சைக்காலஜிக்கலாக ஆர் ஃபினான்ஷியலாக சொல்லலாம், ஆர் ரெண்டுமாவும் கூட இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் 2மா தான் இருப்பாங்க. எனிவேஸ், கும்பலாங்கி நைட்ஸோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு திருச்சி தமிழ் மாதிரி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இதான் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா கூட இந்த படத்தில் காட்டப்படுற அந்த ஹவுஸ் ஹோல்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ஃபங்க்ஷனலான ஒரு ஹவுஸ் ஹோல்டு தான். இதில் வந்து இந்த ஃபேமிலியோட ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற கேரக்டர் தான் சஜி. அந்த கேரக்டர் ஆகட்டும் சரி, பாபின்ற கேரக்டர் ஆகட்டும் சரி, அப்புறமா போனின்ற கேரக்டர் ஆகட்டும் சரி, கடைசி தம்பியாக வர்ற ஃப்ராங்கி, நம்ம மேத்யூ தாமஸ் பண்ணியிருப்பார் கடைசி தம்பி கேரக்டரை, அந்த கேரக்டர் ஆகட்டும் சரி, இந்த 4 கேரக்டர்ஸுமே வந்து தே டோன்ட் கோ வெல் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். தே ஆல் ஹாவ் லைக் என்ன சொல்கிறது, தே ஆர் பிக்ரட்ஜிங்லி டுகெதர்னு சொல்லலாம், டு பி ஃப்ராங்க். இன்ஃபேக்ட் அவங்க 4 பேருமே நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில். இட் ஃபீல்ஸ் லைக் சஜி வந்து ஒரு தனி இதுவாக, அப்புறமா வந்து பாபி வந்து ஒரு தனி ஐடென்டிட்டியாக, ஃப்ராங்கி வந்து தனி ஐடென்டிட்டி, அந்த மாதிரி ஒரு குடும்பமாக இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரிஞ்சு போன ஒரு துகள்களாக இருப்பாங்க அவங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, த்ரூ அவுட் த கோர்ஸ் ஆஃப் த மூவி எப்படி இவங்க ஹீல் ஆகுறாங்கன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குறிப்பாக இந்த ஒரு பொம்பளை வாசனை கூட இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வீடு தான் வந்து இவங்களோட ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு ஹவுஸ் ஹோல்டு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு டிக்னிட்டியாக வாழ்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிறது தான். அதாவது த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் அவங்க எப்படி இந்த இடத்துலேருந்து தே கெட் டு அ ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஃபேமிலின்றது தான் வந்து கும்பலாங்கி நைட்ஸோடைய ஓவர் ஆர்க்கிங் நரேட்டிவ். பட் இதுக்குள்ளே இருக்க இன்ட்ரிகசிஸில் வந்து இருக்க பியூட்டி தான் வந்து நம்ம பார்க்கணும். இந்த கதையை வந்து கும்பலாங்கி அப்படின்ற ஒரு ஃபிஷிங் வில்லேஜில் வந்து பேஸ் பண்ணியிருந்தது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிசிஷன்ஸ் எவர் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துக்கான அழகியலே வந்து இந்த கதையை வந்து ரொம்ப உயிர்த்தன்மையோடு காட்டுற மாதிரியா இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து என்னோடய லைஃபோட நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் வந்து சஜி அப்படின்ற கதாபாத்திரம் தான். ஏன்னா மென்னோடைய ரொம்ப வல்னரபிளான பொசிஷன் எப்போனா, வென் தே ஃபீல் யூஸ்லெஸ், அதாவது அவங்களால எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான். இன்னும் புரியாமல் சொல்லலாம், சுப்பிரமணியபுரம் படத்தில் சமுத்திரகனி சார் சொல்லுவார்ல, நம்மளால் நமக்கும் பயன் இல்லை, நமக்கு வேண்டப்பட்டவங்களும் பயன் இல்லைன்றப்போ அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும்னு சொல்லியிருப்பார்ல. கிட்டத்தட்ட சஜி கதாபாத்திரம் வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் கோ த்ரூ பண்ணுற ஒரு கேரக்டராக தான் வடிவமைச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹார்ட் பீஸ்ன்னு சொல்லலாம். பட் எனிவேஸ், கமிங் பேக் டு த கும்பலாங்கி, இந்த ஒரு விஷயம் இந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெண் தன்மை இல்லாமல், அதாவது அது கரெக்டான வார்த்தையான்னு தெரியல, பட் தெர் இஸ் நோ உமன் லிட்ரலி இந்த ஃபேமிலி. அதாவது அவங்க அப்பா இறந்த உடனேவே அவங்க அம்மா வந்து காஸ்பல் பார்த்து, அதாவது தெய்வத்துக்கு தொண்டு செய்ய போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 பேருமே தனியாக வளர்கிற மாதிரி, சஜியோடைய அரவணைப்பில் வளர்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் இருக்குது பெரிய பிரச்சனை என்னென்னா, சஜியால் அவங்க அப்பாவோட இறப்புலேருந்தே மீண்டு வர முடியாமல் அந்த 4 பேரை பார்த்துக்கணும், அவங்க வந்து அவங்க அப்பா இல்லாமல்
முடியாமல், அந்த கிராமம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுச்சுன்ற அந்த ட்ராமாலேருந்தே வெளியே வர முடியாமல், கிட்டத்தட்ட தனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் ஒரு பெத்தட்டிக்கான ஒரு லூசராக, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, மென் ஃபீல் த மோஸ்ட் வல்னரபிள் வென் தே ஆர் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் சஜி அவர்கள் வந்து இந்த கதையில் வந்து இருப்பார். அங்கேருந்து அவர் மீண்டு வர்றது, ஹீல் ஆகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னா, பாபி அவர்களுடைய காதல் மூலமாக தான். அதாவது பாபின்ற கதாபாத்திரம் வந்து பேபின்ற பொண்ணை வந்து காதலிக்கிற மாதிரியான விஷயம் வந்து படத்தில் இருக்கும். அவங்களுடைய லவ் அந்த அதை பற்றி அவங்களுடைய மாமா, அதாவது பேபியோட மாமா ஷம்மி கிட்ட வந்து நம்ம சஜியும் பாபியும் போய் பேசுகிற சீனில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம குடும்பன்றது லைக் நம்ம ஒன்று கூடி வாழ்கிறது தான் குடும்பன்ற அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு வந்து இந்த சஜி கேரக்டர் போகிற பாயிண்ட்டு தான் படத்தோடைய ஒரு ஹார்ட்னே சொல்லலாம். ஸோ பேசிக்கலி மென் ஹீலிங் அப்படின்றது தான் இந்த படத்தோட கோருன்னு சொல்லலாம். அண்டு இந்த ப்ராசஸில் வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றதையுமே வந்து எழுத்தாளர் ஷியாம் புஷ்கர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து எழுதியிருப்பார். படத்தில் எனக்கு நிறைய இடங்களில் இந்த மேஸ்குலினிட்டின்ற விஷயத்தை கொஷின் பண்ணியிருந்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட பொம்பளை வாசனையே இல்லாத ஒரு வீட்டில் இருந்து வரவங்க, தே வாண்ட் உமன் டு பி அ பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி. அதாவது என்னென்னு சொல்லிக்கிறது, எல்லாருமே ஒன்று கூடி வாழ்கிறது தான் குடும்பம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளே போகிறது வந்து ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி கன்கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஷம்மி கதாபாத்திரம், அதாவது அதுக்கு முன்னாடி பேபியோட அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி பேபியோட அப்பா இறந்ததுக்கப்புறம் மேட்ரியார்க்காக இருந்த ஒரு ஃபேமிலியை புதுசாக நியூலி வெட்டாக வந்திருக்க ஷமி வந்து ஒரு பேட்ரியார்க்காக மாற்றுறதுக்கான ஒரு இதில் இருப்பார். லைக் எவ்ரி திங் ஷுட் பி அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல்ன்ற வந்து ஒரு டெரானிக்கலான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரணும்னு பார்ப்பார். அண்டு படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஷம்மி வந்து ஒரு ஓசிடி பேஷண்ட் அடிப்படையில்ன்ட்டு. லைக் அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு கதாபாத்திரம்ட்டு. அண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல வில்லன் கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறதுக்கான அடிப்படை பிரின்சிபிளே வந்து பார்த்திங்கன்னா, அவனோட கதையில் அவன் ஹீரோவாக இருக்கணும். அந்த மாதிரி லிட்ரலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஷம்மி ஹீரோடா அப்படின்னு சொல்கிற டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். பட் கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு, இந்த இரு துருவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கான்ட்ரரி வந்து ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது ஷம்மி மாதிரி ஒரு மேஸ்குலினான ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒரு நகர்வும், இந்த பக்கம் தங்களோட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு நகர்வும், அதாவது சஜியோட குடும்பம் வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான நகர்வும் ரொம்ப அருமையாக வந்து படமாக்கப்பட்டிருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சீன் வந்து சஜி வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட்டை கட்டி பிடிச்சி அழுற சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரீசெண்டாக அந்த படத்தை ரீவாட்ச் பண்ணும்போது கூட எனக்கு அந்த படத்தில் அந்த சீன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கான பிரதானமான காரணம் என்னென்னா, இந்த அழுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெண்மை தன்மையோடவே எப்பயுமே நம்ம சமுதாயம் வந்து ஒப்பிட்டு பேசியிருக்கு. இப்போது ஒரு ஆம்பளை அழுகுறானாலே பொம்பளை மாதிரி ஏன்டா அழுகுறான்னு சொல்லிடுறாங்க. இன்ஃபேக்ட் போன வருஷம் வந்து ஹோம் போன் படத்தில் நடிச்சிருந்த அந்த படத்தோட ஹீரோ கூட ஒரு மேடையில் வந்து சொல்லியிருந்தார், மென் ஆர் டாட் நாட் டு பி உமன் அப்படின்ட்டு. பட் அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். அந்த சீனில் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நான் வந்து அந்த சீனோடைய ஜிஸ்ட்டாக பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஹீலிங் அப்படின்ற விஷயத்தில் எத்தெல்லாம் வந்து உதவுது அப்படின்றதில் பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஹீலிங்கில் வந்து ஒரு மேஜரான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போது நமக்குள்ளே இருக்க பெயினை நம்ம அடக்கி வச்சுருப்போம். மெஜாரிட்டி ஆஃப் த மென் டூ. ஆம்பளைங்க வந்து அவ்வளோ அழவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுவுறதுக்குன்னே ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் பெண்கள், குழந்தைகள், நாய்க்குட்டிங்களோ பூனைக்குட்டிங்களோ, பெட் அனிமல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இது 3த்துக்கும் தான் அன்கண்டிஷ்னல் லவ் வந்து கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒரு வளர்ந்த ஒரு க்ரோன் ஆஸ் மென்னுக்கு வந்து கண்டிஷ்னல் லவ்ன்றது கிடைச்சதே கிடையாது. ஸோ அதை வந்து அந்த ஒரு காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, வல்னரபிலிட்டி ஆஃப் மென்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து ஒரு பெண்மைத்தன்மையோடு ஒப்பிடாமல் அதை அவ்வளோ அழகாக கையாண்டிருப்பார் இயக்குனர் மதுசி நாராயணனும் எழுத்தாளர் ஷியாம் புஷ்கரனும். அதே சமயம் அந்த கும்பலாங்கின்ற ஃபிஷர்மேன் வில்லேஜை சைது காலேஜோடைய சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ அழகாக காட்சி அமைச்சிருக்கும். ஒரு ஃப்ரேம்லேயுமே உங்களுக்கு வந்து அந்த உயிர் தெரியும். இட் ஃபீல் ஸோ சோல்ஃபுல். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட இசையமைப்பாளர் சுஷின் ஷாமோட மியூசிக் வந்து இந்த படத்தோடைய உயிர் நாடினே சொல்லலாம். குறிப்பாக சராதுகள்ன்ற பாட்டு வந்து அவங்க படத்தில் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா,
ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம், அதாவது இனிஷியலாக ஃப்ராங்கி வந்து இவங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு படுக்க போகும்போது அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். டைட்டில் சாங் மாதிரி தான் போகும் கிட்டத்தட்ட. நம்ம கேவி ஆனந்த் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி டைட்டில் சாங்கை ஆரம்பித்து ஒன்ஸ் நம்ம அதாவது சஜி வந்து தன்னுடைய நண்பரோட மனைவியை வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சீன் இருக்கும். அதாவது லிட்ரலி அந்த சீனை வந்து அவங்க படமாக எடுத்த விதமே மேரி மாதா வந்து அவங்க வீட்டுக்கு வர்ற மாதிரியாக தான் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். லிட்ரலாக அந்த வீடுன்றது வந்து கொஞ்சம் பெண்மைத்தன்மை அடையுதுன்ற மாதிரி தான் அந்த அடுத்தடுத்த காட்சி நகர்வுகள் வந்து இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த பாட்டு வந்து டோட்டலாக முழுமை அடையும். சஜின்ற பர்சனும் அந்த இடத்துல ஃபுல்லி ஃபார்ம்டு கேரக்டராக நம்ம கண்ணுக்கு தெரியும். அதாவது இந்த ட்ராமா வந்து பீக்குக்கு போகிற சிச்சுவேஷன் எப்போ அப்படின்னா, சஜியோட நண்பர் அந்த விஜய் அப்படின்ற நண்பர் வந்து இறந்துருவார். இவர் சூசைட்லேருந்து காப்பாற்றுற சிச்சுவேஷன் அப்போது. ஸோ அப்போ தான் வந்து இந்த ட்ராமான்றத ஒரு பீக்கில் அடிக்கும். அதை வந்து அவர் ரிசால்வ் பண்ணிவிட்டு ஒரு கடைசியாக ஒரு குடும்ப தலைவனாக பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்றுக்கிற இடத்துக்கு சஜி வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து தன்னோட நண்பரோட மனைவி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு வர்ற காட்சியை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக படமாக எடுத்திருப்பாங்க. எனக்கு படத்தில் இன்னும் ரொம்ப பிடிச்ச காட்சிகளில் இதுவும் ரொம்ப முக்கியமான காட்சி. அண்டு ஒரு சின்ன ட்ரிவியாவே நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற சில விஷயங்களுக்கு பிரேமலு படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்குது. என்னென்னா, அந்த உயிரில் தொடும்ன்ற பாட்டை வந்து அவங்க காரில் கேட்டுட்டு போவாங்க. அது ஒரு செம ஈஸ்டர் எக்காக இருந்துச்சு. அண்ட் சச்சின் கேரக்டருடைய ரிங்டோன் வந்து பார்த்திங்கன்னா, செராத்துகள் பாட்டு தான் வந்து ரிங்டோனாக வச்சுருப்பார். அதே சமயம் வந்து ஷம்மி கேரக்டரோட வடிவமைப்பும் அந்த படத்தில் வர ஆதி கேரக்டரோட வடிவமைப்பும் ரொம்ப சிமிலராக இருக்கும். அதாவது பெண் சுதந்திரம், நாங்கள் வந்து பெண்களுக்கு சம உரிமை தரோம் அப்படின்னு சொல்லி தாங்களே தம்பட்டை அடிச்சுப்பாங்க. பட் டீப் டவுன் தே வில் பி மிசோகைனிஸ்ட் அஸ் ஹெல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப இது இந்த 2-3 சிமிலாரிட்டிஸ் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான ஈஸ்டர் எக்கை வந்து நான் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ரைட்டர் ஷாம் புஷ்கரன் பிரேமலு படத்தோட கிளைமேக்ஸில் வந்திருப்பார். ஸோ தட் இஸ் அனதர் குட் ஈஸ்டர் எக்குன்னு சொல்லலாம். ஸோ யா, தட்ஸ் அபவுட் கும்பலாங்கி நைட்ஸ் தெரபியூட்டிக் சினிமா. ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்டு அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ யா, தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. பாய்.